தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மேபி, ஹுட் யூ லைக், லெட்ஸ் இந்த சொற்களை எவ்வாறு வாக்கியங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல், இந்த சொற்களை பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ என்பதால் முழுமையாக பாருங்கள், தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், கவனிங்க. முதல்ல நாங்கள் இந்த மேபியை எப்படி வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். கீதா இப்போ தூங்குவாளா இருக்கும். கீதா இப்போ தூங்குவாளா இருக்கும். நான் கால் பண்ணேன், ஆன்சர் பண்ணுறா இல்லை, அவள் இப்போ தூங்குவாளா இருக்கும். கீதா இப்போ தூங்குவாளா இருக்கும்னு எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது இந்த வாக்கியத்தை? கீதா மேபி ஸ்லீப்பிங் நவ். கீதா மேபி ஸ்லீப்பிங் நவ். ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்ளும் போது, மேபியை பயன்படுத்தி நீங்கள் வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளும் போது இது ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சப்ஜெக்ட்னா எழுவாய், அதுக்கு பிறகு நீங்கள் மேபியை பயன்படுத்தணும். சப்ஜெக்டோடு அதுக்கு பிறகு நீங்கள் மேபியை பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு நீங்கள் வேர்ப்னா வினைச்சொல்லை நீங்கள் பயன்படுத்தணும். ஐஎன்ஜி ஃபார்மில் வினைச்சொல்ல ஐஎன்ஜி ஃபார்மில் பயன்படுத்தணும். ஸ்லீப் இல்லை, ஸ்லீப்பிங்னு பயன்படுத்தணும். ரைட், அதுக்கு பிறகு உங்களுக்கு வாக்கியத்தில் மீதி பகுதியை பயன்படுத்தலாம். ரைட், இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் ப்ளஸ் மேபி ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். மிகுதி பகுதியை நீங்கள் இறுதியாக பயன்படுத்தணும், வாக்கியத்தில் இறுதி பகுதியை. ரைட், அப்போ கீதா மேபி ஸ்லீப்பிங் நவுனா கீதா இப்போ தூங்குவாளா இருக்கும். நான் கால் பண்ணி ஆன்சர் பண்ணுறால, கீதா இப்போ தூங்குவாளா இருக்கும்னு சொல்லுவோம் தானே. இப்படித்தான் இந்த மேபியை பயன்படுத்தி வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளணும். ரைட், கவனிங்க. பாலா இப்போ வேலை செய்வானா இருக்கும். பாலா இப்போ வேலை செய்வானா இருக்கும். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? உங்களால் முடியும், ட்ரை பண்ணுங்கள். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்டோட மேபியை பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். அதுக்கு பிறகு வாக்கியத்தோட இறுதி பகுதி ரெஸ்ட்னு சொல்லுவோம். ரைட், இந்த வாக்கியத்தை நீங்களே உருவாக்குங்க. பாலா மேபி ஒர்க்கிங் நவ். பாலா மேபி ஒர்க்கிங் நவ். ஒர்க்னு பயன்படுத்தக்கூடாது, ஒர்க்கிங் ஐஎன்ஜி ஃபார்மில் காணப்படணும். அப்போ பாலா மேபி ஒர்க்கிங் நவ்னா பாலா இப்போ வேலை செய்வானா இருக்கும்னு சொல்லுவோம் தானே. ரைட், கவனிங்க. அவள் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளா இருக்கும். அவள் இப்போ என்ன பண்ணுறாளோ தெரியலையே. அவள் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளா இருக்கும்னு சொல்லுவோம் தானே. அவள் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளா இருக்கும்னு எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? நீங்களே ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க, உங்களால் முடியும். ஷீ மே பி வாட்சிங் டிவி நவ். ஷீ மே பி வாட்சிங் டிவி நவ். அவள் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளா இருக்கும். ஷீ மே பி வாட்சிங் டிவி நவ். ரைட், கவனிங்க. இந்த மேபி தொடர்பாக 2 கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, அவள் இப்போ புத்தகம் வாசிப்பாளா இருக்கும். அவள் இப்போ புத்தகம் வாசிப்பாளா இருக்கும். இரண்டாவது கேள்வி, பாலா இப்போ பாட்டு கேட்பானா இருக்கும். பாலா இப்போ பாட்டு கேட்பானா இருக்கும். இந்த வாக்கியம் 2 வாக்கியத்தையும் நீங்கள் இங்கிலீஷில் உருவாக்கி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கேள்விக்காவது விட தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், கவனிங்க. இப்போ நாங்கள் ஹுட் யூ லைக்கை எவ்வாறு வாக்கியங்களை பயன்படுத்தி கொள்ளுதல் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். நீங்கள் டீ குடிக்க விருப்பமா? நீங்கள் டீ குடிக்க விருப்பமான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஹுட் யூ லைக் டு ட்ரிங்க் டீ. ஹுட் யூ லைக் டு ட்ரிங்க் டீ. நீங்கள் டீ குடிக்க விருப்பமா? ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. இந்த வாக்கியங்களை உருவாக்கி கொள்ளும் போது இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹுட் யூ லைக்கை பயன்படுத்துங்க. ஹுட் யூ லைக், அதுக்கு பிறகு டூவை சேருங்க. +2 ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், அதாவது நிகழ்கால வினைச்சொற்களை தான் பயன்படுத்தணும். டான்ஸ், சிங், ப்ளே இவ்வாறான நிகழ்கால வினைச்சொற்களை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு வாக்கியத்திட மிகுதி பகுதியை பயன்படுத்துங்க. ரெஸ்ட். ரைட், ஹுட் யூ லைக் +2 ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட். ரைட், நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க விருப்பமா? நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க விருப்பமான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? Would you like to read this book? Would you like to read this book? நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க விருப்பமா? Would you like to read this book? ரைட், கவனிங்க. நீங்கள் ஆற்றில் குளிக்க விருப்பமா?
நீங்கள் ஆறில் குளிக்க விருப்பமானு கேட்போம் தானே. நீங்கள் ஆற்றில் குளிக்க விருப்பமான எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? would you like to bath in the river? would you like to bath in the river? குளிக்கிறதுக்கு எங்களுக்கு பாத்தை பயன்படுத்தலாம். ரிவர்னா ஆறு, ரைட்? அப்போ நீங்கள் ஆற்றில் குளிக்க விருப்பமானு சொல்லி எப்படி கேட்பீங்க? would you like to bath in the river, ரைட்? நீங்கள் அங்கே விளையாட விருப்பமா? நீங்கள் அங்கே விளையாட விருப்பமா? இந்த வாக்கியத்தை கட்டாயமாக இங்கிலீஷில் உருவாக்கி கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ரைட், கவனிங்க. லெட்ஸை பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். நாங்கள் அங்கே போவோம். நாங்கள் அங்கே போவோம்னு சொல்லி எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? லெட்ஸ் கோ தேர். லெட்ஸ் கோ தேர். நாங்கள் அங்கே போவோம், ரைட்? இந்த வாக்கியங்களை உருவாக்கி கொள்றதுக்கான இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸோட ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை பயன்படுத்தணும். அதாவது நிகழ்கால வினை சொல்லத்தான் பயன்படுத்தணும் இங்கேயும். அதுக்கு பிறகு நீங்கள் வாக்கியத்திட மீதி பகுதி ரெஸ்ட்டாக பயன்படுத்தணும், ரைட்? லெட்ஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட், ரைட்? நாங்கள் ஒரு போலையை வாங்குவோம். நாங்கள் ஒரு பந்தை வாங்குவோம்னு சொல்லி இப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? லெட்ஸ் பை அ பால். லெட்ஸ் பை அ பால். வாங்கிறதுக்கு பையை பயன்படுத்தலாம். அப்போ லெட்ஸ் பை அ பால்னா நாங்கள் ஒரு பந்தை அல்லது நாங்கள் ஒரு போலே வாங்குவோம், ரைட்? நாங்கள் இப்போ எங்களுடைய பகல் உணவை எடுப்போம். நாங்கள் இப்போ எங்களுடைய பகல் உணவை எடுப்போம் அல்லது பகல் உணவை சாப்பிடுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? லெட்ஸ் ஹேவ் அவர் லஞ்ச் நவ். லெட்ஸ் ஹேவ் அவர் லஞ்ச் நவ். நாங்கள் இப்போ எங்களுடைய பகல் உணவை எடுப்போம், ரைட்? நாங்கள் அவள் வரும் வரை இங்கே இருப்போம். நாங்கள் அவள் வரும் வரை இங்கே இருப்போம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? லெட்ஸ் வெயிட் ஹியர் டில் சி கம்ஸ். லெட்ஸ் வெயிட் ஹியர் டில் சி கம்ஸ். சி ஒருமை சொல் என்பதால் கம்னு பயன்படுத்தக்கூடாது, கம்ஸ்ன்னு தான் பயன்படுத்தணும். கம்ஸ், ரைட்? லெட்ஸ் வெயிட் ஹியர் டில் சி கம்ஸ், ரைட்? நாங்கள் சில பழங்கள் வாங்குவோம். நாங்கள் சில பழங்கள் வாங்குவோம். இந்த வாக்கியத்தை கட்டாயமாக இங்கிலீஷில் உருவாக்கி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் மிக மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.